நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிஃபைல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2500லேருந்து 25,000 பர் மந்த்துக்கே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். வேர்ட்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் கோடிங்கில் நம்மளுக்கு மினிமமான சர்வர், அதனால் 200 இருந்தால் கூட போதும். டொமைன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும். பட் அந்த வேர்ட்பிரஸ்லையும் கஸ்டம் கோடிங்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோஸ்டிங்கோடையே ஃப்ரீயாக வந்துடும். அந்த மாதிரி ஹோஸ்டிங்கும் வந்து இருக்குது. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. வேர்ட்பிரஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கஸ்டம் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா 100% ஃபுல் ஓனர்ஷிப் வந்து இருக்கும். ஷாப்பிஃபைல பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். வேர்ட்பிரஸ்ல வந்து இருக்கும், பட் அது பெய்டு தீமாக இருக்கும். கஸ்டம் கோடிங்கில் உங்களுக்கு தேவையான ஓன் தீமை வந்து ரெடி பண்ணிக்கலாம். லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. வேர்ட்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஸ்பீடு இருக்கும். நீங்கள் நிறைய விதமான பிளகின் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாயிரும். கஸ்டம் கோடிங்கில் நம்மளுக்கு தேவையான கோடிங் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும், காஸ்ட் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஷாப்பிஃபை போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா வேர்ட்பிரஸ் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலோட வேணும், லாங் டைம் வரைக்கும் வெப்சைட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா கஸ்டம் கோடிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க.